பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். யோபு 5வது அதிகாரம் 10வது வசனம், தாழ்ந்தவர்களை உயரத்தில் வைத்து துக்கிக்கிறவர்களை ரட்சித்து உயர்த்துகிறார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில சில வேளைகள் நம்ம அறியாதபடி தாழ்வின் நேரங்கள் வந்து விடுகிறது. ஆண்டவரை அறிந்து கொள்வதற்கு முன்பாக நல்ல வேலை, நல்ல குடும்பம், எல்லா வகையிலையும் ஆசீர்வாதம் தலைத்து வருவது போல் இருந்தது. திடீரென்று திருமணமாய் ஒரு சில வருடத்தில் பிள்ளை பெற்றெடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை, சத்துருவின் போராட்டம், காரணமே தெரியல. எந்த இடத்துல ஒத்தாசை வரும், எப்படி உதவி வரும்? பக்தியோடு நான் இருந்த மார்க்கத்துல எவ்வளவோ பக்தியோடு கடவுளை தேடிக்கொண்டிருந்த ஒரு பதில் இல்லை. ஒரு நேரம் வந்தது, சிலுவை நாதர் இயேசுவை சந்திக்கிற ஒரு அற்புதமான சூழ்நிலை வந்தது. அவருடைய அந்த நாமத்தின் வல்லமையை கேட்கிற ஒரு அற்புதமான தருணம் வந்தது. அதற்கு எங்களை குடும்பமாய் ஒப்பு கொடுத்தோம். தாழ்விருந்த எங்களை கர்த்தர் உயர்த்தி வைத்தார். துக்கத்திலிருந்து எங்களை கர்த்தர் ரட்சித்தார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க, இயேசுவின் நாமம் எனக்கு தெரியாது, இயேசு எப்படிப்பட்டவரும் தெரியாது, என்னுடைய வாழ்க்கையின் அனுபவத்துல இவ்வளவு நாட்கள் இயேசுவோடு நடக்கிறதுல சொல்ற 30 வருஷம் இயேசுவை அறியாத ஒரு மகனாய் இருந்து வந்தேன். 30 வருஷம் இயேசு தெய்வம் இல்லை, வேறு மார்க்கத்தில் எங்கேயோ அலைந்து கொண்டிருந்தேன். துக்கத்தில் தாழ்வில் கடந்து போன பொழுது அந்த இயேசுவின் நாமத்தை அறிந்த உடனே முழுமனதோடு 100% அவருக்கு ஒப்பு கொடுத்தோம். தாழ்ந்தவர்களை உயரத்தில் வைக்கிற தெய்வம் அற்புதமா எங்களை விடுதலை ஆக்கினார். துக்கிக்கிறவர்களை ரட்சிக்கிற தெய்வம் எல்லா சாப கயிறுகளை அறுத்து தேவன் தாமே அற்புதமாய் பிள்ளையை பெற்றெடுக்கும்படியா, அதே வேளையில தேவனுடைய கரத்துல வரும்படியா, அந்த தேவ கரத்துல கடந்து வந்த பொழுது தேவ திட்டத்திற்குள்ள வரும்படியா தேவன் நடத்தினார். நல்லா பாருங்க, இயேசு இல்லாத ஒரு வாழ்க்கை லக்கு இல்லாத வாழ்க்கை. ஆனால் இயேசு கடந்து வந்து விட்டால் அதில் ஒரு லக்கு கடந்து வரும். இந்த வாழ்க்கையில் ஒரு அர்த்தம் தெரியும். அப்படி அவர் உயர்த்த ஆரம்பித்து இன்றைக்கு அவருடைய ஊழியத்தை செய்யும்படியா, அவருக்கென்று ஒரு பெரிய கூட்டத்தை எழுப்பும்படியா, தேவனுக்கென்று வைராக்கியமான ஒரு திருச்சபையை கட்டும்படியா தேவன் கிருபை செய்திருக்கிறார். தாழ்ந்தவர்களை உயரத்தில் வைக்கிற தெய்வம். இன்றைக்கு நீங்க எந்த தாழ்மையில, எந்த துக்கத்தின் நிலைமையில இருந்தாலும் அவர் கருத்தில் ஒப்பு கொடுத்துருங்க, முழுமையை ஒப்பு கொடுத்துருங்க. ஒருவேளை ஆண்டரை பத்தி எனக்கு தெரியும் பாஸ்டர், ஆனாலும் துக்கத்துல தாழ்வில் இருக்க கூடாது. தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. யோபு 5 படி, ஆண்டவரே தாழ்ந்தவர்களை உயர்த்துகிறவர், ஆண்டவரே துக்கிகளை ரட்சிக்கிற தெய்வம் நீங்க, எனக்கு காரியங்களை மாற்றுவதற்காக ஸ்தோத்திரம் என்று விசுவாசத்தோடு இந்த நேரத்தில் யோபு 5:10 வசனத்துக்கு உங்களை அர்ப்பணிங்க. இந்த வசனத்தின்படி என்னை உயர்த்துகிற வல்லம் உங்களிடத்தில் உண்டு ஆண்டவரே, எங்களை உயர்த்துகிற கிருபை உங்களிடத்தில் உண்டு ஆண்டவரே. இன்னைக்கு யோபு 5:10 இருக்கிற அந்த வல்லமை உங்களை சந்திக்க போகிறது. என்ன தாழ்வு நிலைமையா இருந்தாலோ, என்ன துக்கத்தின் பாதையா இருந்தாலோ, என்ன கடன் பிரச்சனை, என்ன போராட்டம், என்ன மன உளைச்சலா இருந்தாலோ, என் ஆண்டவர் உங்களை விடுதலை ஆக்குவாருங்க இயேசுவின் நாமத்தினால. ஏசப்பா, உங்களை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிற இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மீது ஆண்டவர் இந்த உயர்வின் அபிஷேகம், அந்த மேன்மையின் அபிஷேகம், சங்கிலிகள் தெரிக்கப்பட்டு விடுதலையின் அபிஷேகம் இவர்களை சந்திக்கும்படியா ஜெபிக்கிற என் பரிசுத்த ஆவியானுடைய தொடுதல் இவர்கள் மேல கடந்து வருவதாக, இவர்களை சூழ்ந்திருக்கிற இருள் இயேசுவின் நாமத்தினால விலகும்படியா ஜெபிக்கிற கர்த்தருடைய விடுதலையின் அபிஷேகம் இவர்கள் கேட்கிற இடத்துல இவர்கள் சரீரம் முழுவதையும் ஆளுகை செய்யும்படியா ஜெபிக்கிற, இவர்கள் இருக்கிற வீட்டு பகுதி முழுவதையும் இரத்தத்தின் வல்லமைக்குள் ஒப்பு கொடுக்கிற கர்த்தருடைய விடுதலை இறங்கி வருவதாக. தாழ்ந்தவர்களை உயர்த்துகிறவர், துக்கிகளை ரட்சிக்கிற தெய்வம் இன்றைக்கு உங்கள் மேல அவருடைய கண்களை வைத்திருக்கிறார். ஆண்டவரே, நீங்க சந்திப்பதற்காக ஸ்தோத்திரம், உங்க பலனை நிரப்பதற்காக ஸ்தோத்திரம். நீங்க சொல்ல உங்க வாழ்க்கை மாறுகிறது மகனே, உங்க வாழ்க்கை வாழுகிறது மகளே. இயேசுவை நம்பி அவர் கரத்தில் ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருவரும் மன மகிழ்ச்சியாய் சந்தோஷமா இருப்பாங்களே தவிர சங்கடத்தில் இருக்கவே மாட்டாங்க. ஒவ்வொருவரும் இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிற கர்த்தருடைய கிருபையும் பலனும் உங்களை அதிகமாய் நிரப்பட்டும். God bless you.